கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யோபு 23ஆம் அதிகாரம் 14வது வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆம் தேவ பிள்ளைகளே, சத்துரு நினைத்தான் யோபுவை அழித்து விட வேண்டும் என்று அவன் குறித்தான். மனிதர்கள் யோபுவை குறித்தார்கள், அவன் சந்ததியே அழிந்துவிடும், அவ்வளவுதான் இனி என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் யோபுவை முன் குறித்தார். யோபுவுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்தி யோபுவை இரட்டத்தனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் எதை முன்குறித்தாரோ அவர் அதை செய்து முடித்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மனிதன் குறித்ததல்ல, சத்துரு குறித்ததல்ல, உலகம் குறித்ததல்ல, தேவன் எவைகளை முன் குறித்தாரோ அவைகளை இந்த நாட்களிலே நமக்கும் நிறைவேற்றி யோபுவுக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுத்து சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்தி இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாமே தந்து ஆசீர்வதிப்பாராக. God bless you, God bless you, God bless you. ஆமென்.